எதுவும் இல்லையா இன்றைக்கு? இன்றைக்கு 6ஆம் தேதி. எதுவுமே இல்ல. நான் என்னன்னு யோசிக்கிறேன்டே தெரியல. ஏப்ரல் 6. ம்ஹ்ம். என்னவா இருக்குமான்ட்டு இப்போ ஒரு மணித்தியாலமா நான் யோசிச்சே மண்டை வெடிக்குது. என்னவான்ட்டு இன்றைக்கு எனக்கு தெரியவே இல்ல. வணக்கம் அம்மா. வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். உங்களோட பேர்? என் பேர் மதி. சரி, உங்களுக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு கிஃப்ட் வந்திருக்குது. என்னதுக்காக வந்திருக்குன்னு சொல்லி கெஸ் பண்றீங்க? எதுவும் இல்லையா இன்றைக்கு? இன்றைக்கு 6ஆம் தேதி. 6ஆம் தேதி. எதுவுமே இல்ல. நான் என்னன்னு யோசிக்கிறேன்டே தெரியல. ஏப்ரல் 6. ம்ஹ்ம். பர்த்டே இல்ல. கல்யாண வீட்டு நாள் இல்ல. சரி, அப்ப உங்களோட குடும்பத்துல எதன்னு ஸ்பெஷலான நாள் அப்படி எதுமா? அதுவும் உங்களோட பேருக்கு தான் இந்த சர்ப்ரைஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இருக்கும். என்னவா இருக்குமான்ட்டு இப்போ ஒரு மணித்தியாலமா நான் யோசிச்சே மண்டை வெடிக்குது. என்னவான்ட்டு இன்றைக்கு எனக்கு தெரியவே இல்லை. சரி, கூடிய அளவுக்கு நாங்க இங்க வரக்கு முதலே கால் பண்ணிட்டு தான் வேற ஒன்று வேணும் சொன்னா வெளிநாட்டு சுச்சுவேஷன் கட்டாயமா அறிவிச்சுட்டு தான் வேற ஒன்று ஒரு வீட்டுக்கு வேறைக்கு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் கால் பண்ணினாங்க. ஸோ இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல என்னது கண்டுபிடிக்கல. பிள்ளைகளை கேட்டாச்சு, பேர பிள்ளைய கேட்டாச்சு, என்னுடைய ஹஸ்பண்டை கேட்டுட்டேன். என்ன ஒரு தரும் இன்றைக்கு ஒரு நாளும் இல்லையாட்டு சொல்லியாச்சு. சரி, இந்த கிஃப்ட் வந்து அனுப்பினாக்கள் அவங்க கூட சொன்னவங்க இது வந்து ஸ்பெஷலா இருக்கணும். தாங்கள் வந்து இந்த நாள்ல எப்ப வேண்டாலும் கொடுக்கலாம். ஆனா இன்றைக்கு அவங்க செலக்ட் பண்ணி இன்றைக்கு கொடுக்க சொல்லி சொன்னவங்க. சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க கிஃப்ட பாப்போமா? உங்களுக்கு ஆய் ஸ்பெஷலா நட்ஸ் எல்லாம் சேர்த்து பாஸ்கெட்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க. பாதாம் பிஸ்தாம்னு சொல்லி எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருட்களை பெரிய ஒரு பாஸ்கெட்டா செஞ்சு ஸ்பெஷலா கொடுக்க சொன்னவங்க. சரி, யாரா இருக்கலாம்? இந்த கிஃப்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி உங்களோட பிறந்த நாளுக்கோ இல்ல உங்களுடைய கல்யாண நாளுக்கோ இல்ல உங்களோட குடும்பத்தில சம்பந்தப்பட்ட எந்த ஒன்றுக்குமே வர இல்லை. உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மென்ஷன் பண்ணி தான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ அப்படி அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? அது நீங்க இப்ப வைத்திய விடுப்புல நிக்கிறீங்களா, வைத்திய விடுமுறையில நிக்கிறீங்களா? அதால அதான் நான் சொன்னேன், நாரிக்கு சரியான பிரச்சனை. 15 நாளா மெடிக்கல்ல நிக்கிறேன். எனக்கு ஆரண்டே தெரியாது. அப்ப என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நேரம் வேணுமெண்டா பொருளுத்தான் உனக்கு அனுப்பலாம். நீங்க வேற என்ன ஆகுதுன்னு தெரியலையண்டு. சரி, இந்த கிஃப்ட் வந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்கலாம். சிலது இந்த உங்களோட குடும்பத்தை விட்டு வெளியாக்கிட்ட இருந்து கூட வந்திருக்கலாம். சோ யாரா இருக்குமா அப்படின்னு சொன்னா? வெளிநாடுலேண்டா எங்கட அண்ணா அக்கா இருக்கணும். சுவிஸ்ல இருக்கணும். எங்கட அண்ணா வந்து சுவிஸ்ல இருக்கிறார், விக்கி பேர். எங்கட தங்கச்சி சுவிஸ்ல இருக்கிறா, ரெஜினா பேர். எங்கட அக்கா வனிதா பேர், அவாவும் சுவிஸ்ல இருக்கு. ஒட்டுமொத்தமா இப்ப எல்லாரையும் சொல்லி வலிக்கிட்டீங்க. அப்படின்னா பிரச்சனை தீர்ந்து அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்கு அதையும் பார்ப்போம். அடுத்ததாவே உடல் ஆரோக்கியத்தை மீண்டும் பாதுகாக்க சொல்லி எல்லா பழங்களுமே வச்சு ஸ்பெஷலா உங்களுக்கு பெரிய ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் தந்திருக்காங்க. இப்ப சொல்லுங்க, யாரா நீங்க சொல்லுங்க, எங்க இந்த நாட்டுல இருந்தா வெளிநாட்டுல இருந்தான்னு ஒருக்கா சொன்னால். சரி, இந்த கிஃப்ட் வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருக்கலாம்? பிரான்ஸ்ல இருந்தென்றால் எனக்கு ஒரு புறாமகன் இருக்கிறார். அவர்கிட்ட பேர் சதீஷ். அவர் கடை வச்சிருக்கிறார் இங்க பிரான்ஸ்ல. அவர் தான் எனக்கு செய்யக்கூடியதாண்டு நான் நம்புறேன். அவர் தான் எங்களோட அம்மாக்கும் பர்த்டேக்கு செய்தவர். அப்படி சரி, அதை விட வேற யாரா இருக்கலாம்? சிலவள உங்களோட பிள்ளையால செஞ்சிருக்கலாமா? உங்க பிள்ளையில கேட்டுட்டேன் நான். பிள்ளையால் இல்லையன்ட்டு நான் நாங்கள் அம்மா செஞ்சிட்டும் தெரியான்னு சொல்லலாம் தானே, உங்களுக்கு தெரியக்கூடாதுக்கா. தனிசா செய்த நீங்களும். சரி, உங்களுக்கு ஸ்பெஷலா இன்னொரு கேக் ஒன்று வந்திருக்குது. என்ன சொல்ல, நாங்க பிறந்த நாளுக்கு கேக் வெட்டி இருப்போம், அனிவர்சரி கேக் வெட்டி இருப்போம். இன்றைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு கேக் வந்திருக்குது. அது என்னத்துக்காக வந்திருக்குன்னு சொல்லி பாப்போமா? ஒருக்கா பாப்போம் என்னத்துக்கு. சரி, நன்றி என்று சொல்லி உங்களுக்கு கேக் வந்திருக்குது. அதுல 2 டேட் வந்து உங்களுக்காக மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. சோ யார்கிட்ட இருந்து வந்திருக்கு இப்ப சொல்லுங்க. இது வந்து எங்கட பிராமகள் ஒரு ஆள் இருக்கிறா, கனியண்டு. அவாவும் என்ன அம்மாண்டு தான் நினைக்கிறவா. சரி, இப்ப அவாவோ தெரியாது. இப்ப யோசிக்கிறேன். கேக்க பார்த்த வீச்சுக்கு ஏண்டால் நன்றி என்று அவாதான் இப்படி எழுதக்கூடியவா, அந்த இப்படி சொல்லக்கூடியவா. தமிழ்ல நன்றி என்று ஏதோ ஸ்பெஷல் ஒன்று தெரியக்கூடியவான்னு அவாதான். நன்றி என்ற வசனத்துக்கு அவ என்னண்டா அந்த தண்டை பெற்றதா கூடி அப்படி பாக்குறேன், நான் நல்லா பாக்குறேன்னு சொல்றது. அதே மாதிரி பராமகன் வேற சதீஷும் அப்படித்தான். 2 பேரும் தான் சொல்லிக்கணும். எனக்கு 6 சொல்ல தெரியும். இதுல இருக்கிற டேட்டை பாருங்க. உங்களுக்கு 2 டேட் போட்டுருக்காங்க. 24 6/4 2026 2 வருஷ டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொன்னா யாரா இருக்கும்? 7/2 7/2
சரி, உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு நோட் ஒன்று எழுதி தந்திருக்காங்க, அதை வாசிச்சு காட்ட சொல்லி அதையும் பாப்போமா என்னண்டு பாப்போம் இருக்கா. வணக்கம் மதியன்றி, என்னடா எனக்கு பிறந்த நாள் முடிஞ்சது, இப்பதான் திருமண நாளும் முடிஞ்சது, யார் இந்த சர்ப்ரைஸ் செய்யறாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். 7/2/2024 இருந்து 6/4/2026 வரை நீங்கள் எனக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளும். நான் ஒவ்வொரு உதவிகளுக்கும் நன்றி நன்றி மதியன்றி என்று சொல்லுவேன். இருந்தாலும் உங்களுக்கு இப்படியும் நன்றி சொல்ல வேண்டும் என்று யோசிச்சுதான் இந்த சின்ன கிஃப்டை அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் ஆரோக்கியமாய் நீண்டகால ஆயுளுடன் வாழ இறைவன் எப்பவும் இருப்பார். ஹாப்பியா இருக்கணும். மீண்டும் நீங்க ஓடி ஓடி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். அதுவும் எனக்கும் ஸ்பெஷலா உதவி செய்ய வேணும். அதை விட ஸ்பெஷலா நான் பக்கத்தில் நடந்து வரும் தூரத்தில் இருந்தும் அதிகமா வீட்டு பக்கம் வாரதில்லை. நீங்க கூட பேசுவீங்க அம்மாக்கு சொல்லி. ஆனால் இப்போ அடிக்கடி பிள்ளையையும் கொண்டு வர வேண்டும் போல் இருக்கு. ஆனால் இவ்வளவு தூரமாய் வந்துட்டேன். கொஞ்சம் கவலையா இருந்தாலும் என்னை தேடி வந்தீங்க. நன்றி நன்றி நன்றி. கனிதான் அவாதானுங்க நான் பிள்ளைதான், புறா பிள்ளைதான். சரி, நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய பிராமகள் கனி கோபூட்ட ஃபேமிலிட்ட இருந்து வந்திருக்குது. அவங்க வந்து உங்களுக்கு நிறைய விதத்துல நன்றி சொல்லியிருக்கீங்களாம். என்ன சொல்ற, அம்மாண்ட தங்கச்சியா இருந்தோன்னு நீங்க நிறைய விதத்துல உதவி செஞ்சிருக்கீங்களாம். அவங்களோட கல்யாணத்துல இருந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுல இருந்து எல்லாமே நீங்க தான் பார்த்து செஞ்சதாம். அது மட்டும் இல்லாம உங்களோட பிள்ளைகள் கூட ரொம்பவே எல்லா விதத்திலயும் தங்களுக்கு உதவியா இருந்திருக்காங்க. இப்ப கொஞ்சம் தூரமா இருந்தாலும் அங்க இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் நன்றி சொல்லியிருக்காங்களாம், கழிச்சிருக்காங்களாம். என்றாலும் உங்களுக்கு இந்த வைத்திய விடுப்புல உங்களுக்குரிய நலன் கருதி இந்த கிஃப்டை தரணும். அதே நேரம் தன்னுடைய நன்றியையும் மீண்டும் தெரிவிக்கணும்னு சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாங்க. நன்றி, நன்றி. சரியான சந்தோஷம், சரியான இது. நான் அந்த உதவியாண்டு நினைச்சு செய்யல, இந்த பிள்ளையாண்டு நினைச்சா. ஆனா இப்படி இது வரைக்கும் பெருமையா இருக்குது. நான் செய்ததுக்காக இதுக்கு ஒரு பெருமையா இருக்குது. இன்றைக்கும் நான் இப்ப இதோட முடியாது. இன்றைக்கும் அவ எனக்கு புறா பிள்ளைதான். அது நான் மறக்க மாட்டேன். சரி, இன்றைய நாளை போல நீங்க இன்றைய நாளும் எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாருக்குரிய அன்பு பாசத்தை கொடுக்கணும். அதே நேரம் நீங்க வெகு சீக்கிரம் கொண்ட வைத்திய விடுப்புல இருந்து மீண்டு வந்து நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா வாழணும்னு சொல்லி உங்களுடைய பிராமகள் ஃபேமிலி கனி கோபு சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறேன். நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றி. இவ்வளவு தூரம் கொண்டு தந்ததுக்கு. அதை விட உங்கள் இந்த ஃபேன் நான் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். உங்களோட இதுவரை நான் பார்க்கிறேன். நான் இப்ப இந்த கிட்டடியில இப்ப ஒரு ப்ரோக்ராமுக்கு செய்ததெல்லாம் பார்த்தேன். நான் மிகவும் நன்றி. எங்களோட குடும்ப சார்பா மிகவும் நன்றி சொல்றேன் கனிக்கு. கனி சரி, நன்றி.